17வது ஸ்லோகம். கர்ணௌ பிதாய நிரயாது யது அகல்ப ஈஷே. கர்ணௌ பிதாய நிரயாத் யதகல்ப ஈஷே. தர்ம அவதரி தர்ம அவிதரி அஸ்ருணிபிஹி. தர்ம அவிதரி அஸ்ருணிபிஹி ந நிருபிஹி அஸ்யமானே. தர்மாவிதர்ய ஸ்ருணிபிர்நிருபிரஸ்யமானே. சிந்த்யாத் பிரசஹ்ய ருஷதீம் அசதீம் பிரபுஹு சேத் ஜிஹ்வாம் அசூன் அபி ததஹ விஸ்ருஜேத் சஹ தர்மஹ. சிந்த்யாத் பிரசஹ்ய ருஷதீம் அசதீம் பிரபுச்சேத் ஜிஹ்வாம் அசூன் அபி ததோ விஸ்ருஜேத் ச தர்ம. கர்ணௌ பிதாய நிரயாத் யதகல்ப ஈஷே. தர்மாவிதர்ய ஸ்ருணிபிர்நிருபிரஸ்யமானே. சிந்த்யாத் பிரசஹ்ய ருஷதீம் அசதீம் பிரபுச்சேத் ஜிஹ்வாம் அசூன் அபி ததோ விஸ்ருஜேத் ச தர்ம. സജ്ജനങ്ങൾ துஷ்டஜனங்கள் மகான் വ്യക്തികളെ ദ്വേഷിக்கிறத கேட்டானாக்கா, துஷ்டஜனங்கள் மகான்மார்களை ദ്വേഷിக்கிறத சஜ்ஜனங்கள் கேட்டானாக்கா அவ என்ன பண்ணணும் அப்படின்னு தேவி சொல்லறா. 3 மார்க்கங்களையாக்கும் தேவி சொல்லறா. ഒന്ന്, காதை மூடிண்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகணும். 2, ദ്വേഷിக்கிறவாளோட நாக்க வெட்டி போடணும். 3ஆவதாயிட்டு செய்ய வேண்டியது என்னது அப்படின்னாக்கா, காது கொடுத்து கேட்கிறவா அவளோட பிராணனையே வேண்டான்னு வச்சுடணும் அப்படின்னு 3 மார்க்கங்களை தேவி இங்க சொல்லறா. அந்த தட்சனோட யாகசாலையில நிறைய பேர் கூடி நிக்கிறா. பிரஜாபதிகளும் தேவர்களும் யட்சர்களும் கந்தர்வர்களும் இப்படின்னு நிறைய ஆளுகள் எல்லாம் இருக்கா. இவாளெல்லாம் முன்னால பிரஜாபதிகளோட யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினவாளாக்கும் இந்த தட்ச யாகத்திலையும் இப்ப வந்திருக்கா. பிரஜாபதிகளோட யாகத்தை நம்ம பார்த்ததாக்கமே, பிரஜாபதிகளோட யாகத்துல அந்த தேவலோகத்துல நடந்த யாகத்துல பிரஜாபதிகளுக்கு பிரஜாபதியான தட்சன் வந்தார். എന്നിട്ട് பரமசிவனை இன்சல்ட் பண்ணினார். இப்ப தேவி அதை ஆக்கும் இங்க சுட்டி காட்டுறா. நீங்களெல்லாம் அந்த யாகத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேளே, என்னோட அப்பா எவ்வளோ பெரிய ஸ்தானத்துல இருக்கார் அப்படின்னா கொடியும் அவரோட வாயிலேந்து மகத் வியக்தியா இருக்கிற ரொம்ப மகாத்மாவா இருக்கிற என்னோட கணவரை பலவிதமான வார்த்தைகளால இன்சல்ட் பண்ணினாரே, அதெல்லாம் கேட்டுண்டு நீங்களெல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேளே, அது தப்பு. தேவி இங்க இത്ര நேரம் அப்பாவை பலதும் சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சபையில இருக்கிறவாளுக்கு தர்ம உபதேசத்தை பண்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகாத்மாவா இருக்கிற சிரேஷ்டர்களை ஆராதும் இன்சல்ட் பண்றத காது கொடுத்து கேட்டானா அந்த கேட்கறவா என்ன பண்ணணும் அப்படிங்கறத தேவி சொல்லறா. சகதர்மஹா, அப்படி காது கொடுத்து கேட்கறவாளோட தர்மம் என்னவாக்கும் அப்படின்னு தேவி சொல்லறா. தர்ம அவிதரி,
ധർമ്മപരിപാലനം ചെയ്യറവനോട് அஸ்ருணிபிகி, ஸ்ருணி அப்படின்னாக்கா ஆனப்பாப்பானோடு கையில இருக்கிற தோட்டி, அதை வச்சாக்குமே ஆனப்பாப்பான் ஆனைய கண்ட்ரோல் பண்றது. இப்ப தேவியோட கையில இருக்கிறது அங்குஷமாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்ப தர்ம பரிபாலனம் செய்யறவா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தர்ம பரிபாலனம் செய்யறவனோடு அஸ்ருணிபிகி, அங்குஷம் உபயோகிச்சு அந்த தவறு பண்றவாளை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்கலை அப்படின்னாக்கா, தாந்தோனியாயிட்டு நடக்கிறவாளை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்கலை அப்படின்னாக்கா, அப்படி தாந்தோனியாயிட்டு நடக்கிற தன்னிஷ்டப்படி நடக்கிற மகத் வியக்திகளை இன்சல்ட் பண்ணற நிருபிகி மனுஷர்களால, அஸ்யமானே மகள் வியக்திகள் இன்சல்ட் செய்யப்படுறா அப்படின்னாக்கா, மகாத்மாக்களை புத்தி கட்டவா இன்சல்ட் பண்ணறா அப்படின்னு தெரிஞ்சானாக்கா, அது காது கொடுத்து கேட்கறவா என்ன பண்ணலாம் அப்படின்னு தேவி இங்க சொல்லறா. எது அகல்பகா, அப்படி அதிசேபம் பண்ணறவாள தடையறதுக்கு திராணி இல்லாதவா, திராணி இருக்கிறவா, ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவா, இப்படி 3 டைப் உண்டே. இப்ப திராணி இல்லாதவா, ரொம்ப ரொம்ப பெரிய பதவியில இருக்கிற ஒரு ஆளாக்கம் இப்படி வாய்க்கு வந்தபடி மகாத்மாக்கள் எல்லாம் இன்சல்ட் பண்றது. அப்ப அவளா போய் தடுக்கிறதுக்கு இவாளுக்கு திராணி இல்லை. அப்படி இருக்கிறவா அவ என்ன பண்ணணும், அங்கேருந்து நகர்ந்து போயிடணும். அது காது கேட்காத அளவுக்கு தூரத்துல. ஒரு ஆளு பேசினானாக்கா அது கொஞ்ச தூரத்துக்கு தான் காது கேட்கும். அப்ப அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிடணும். கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு இதொன்னும் காது கொடுத்து கேட்கண்டாமே அப்படின்னு ஓடி போயிடணும். சிரேஷ்டர்களான வியக்திகளை இன்சல்ட் பண்றவாளோடு வசனங்களை காது கொடுத்து கேட்கப்படாது. குருநிந்தை செய்யறாவா அவளோடு வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கப்படாது. மாதாபிதாக்களை இன்சல்ட் பண்றவாளோடு வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கப்படாது. மகள் வியக்திகளை இன்சல்ட் பண்றவாளை அவளோடு வசனங்களை காது கொடுத்து கேட்கப்படாது. இப்ப இதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு தெரியறது. ஆனா அவளை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு சக்தி இல்லாதவா அவ என்ன பண்ணணும், கர்ணவ் 2 காதுகளையும் பிதாய நிறையாது அடைச்சு அமுத்தி பிடிச்சுண்டு, கைகளால பொத்தி பிடிச்சுண்டு அவ சொல்றது நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு அங்கேந்து தூர மாறி நிக்கணும். அவ சொல்றது காது கொடுத்து கேட்டாலும் நமக்கு அதனோட பாபம் உண்டாகும். அதனால அந்த பாபம் வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து நகர்ந்து போயிடணும். ரஜோகுண தமோ குணங்கள் மனசுல பாய்சன் ஆயிட்டு ஏறிடும். அவ சொல்ற வார்த்தைகள் நம்மளோட மனசுக்குள்ள பாய்சன் ஆயிட்டு ஏறும். அது நமக்கு பாபத்தை உண்டாக்கும். ஈஷே பரமசிவனில மனசு லயிச்சு இருக்கிறவாள இன்சல்ட் பண்றத காது கொடுத்து கேட்க கூடாது. பிரபு சேது இன்சல்ட் பண்றவாள தடஞ்சு நிறுத்துறதுக்கான சாமர்த்தியம் இருக்கிறவன், பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான திராணி இருக்கிறவன். ஒரு ராஜாவாக்கும் ஏதோ ஒரு பிரஜை பகவானை நிந்திக்கிறதுக்கு அது கொடுத்து கேட்டார் அப்படின்னா அந்த பிரஜைய சிக்ஷிக்கிறதுக்கான அதிகாரம் ராஜாவுக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணணும், அந்த தவறு பண்ணினவனோடு நாக்க, அந்த துஷிச்ச நாக்க, இனி இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த நாக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிண்டு ருஷதீம் அமங்கலமான வாக்குகளை சொல்லற, அசதீம் நல்லதல்லாத்த சீத்தையா இருக்கிற ஜிஹ்வாம் அந்த நாக்க பிரசஹ்யா நன்னா இழுத்து வலிச்சு பிடிச்சு சிந்தியா அது வெட்டி நுறுக்கி கீழே போடணும். சத்குணம்
நன்னாய் இருக்கிறவாளுக்கு அடுத்தவாளோடு நாக்க முறிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. அப்படி இருக்கிறவா என்ன செய்யணும் அப்படின்னு தேவி சொன்னா, அங்கேருந்து நெகந்து ஓடி போயிடணும் அப்படின்னு. அந்த யாகசாலையில குரோதத்தோடு கூடிட்டு தேவி இப்படி கத்த வக்கஞ்சரா. எல்லாரும் கேட்கற மாதிரி ஆக்கும். தேவி சொல்லறா, நீங்கள் எல்லாம் என்னோட அப்பாவான தட்சன் பரமசிவனை இன்சல்ட் பண்றத கேட்டுண்டு உட்காந்துட்டு இருந்தவாளாக்குமே. ஒன்னு அங்கேருந்து எந்திருந்து ஓடி போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா தட்சனோடு நாக்க முறிச்சு போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் உயிரை விட்டுருக்கணும். இப்படி ஆக்கும் தேவி அங்க சொல்லறா. தேவி சொல்லறா, ததஹா அந்த நிமிஷம் அங்கேயே அசூனபி பிராணனுகளை பஞ்ச பிராணனுகளை கூடியும் உடனடியாயிட்டு விஸ்ருஜேது உபேட்சிக்கத்தான் வேணும். சதீதேவி சத்தமா சொல்லறா. அந்த சபையில இருக்கிற அத்தனை பேரும் கேட்கற மாதிரி, முன்னால இருக்கா பரமசிவனை பிரஜாபதிகளோட யாகசாலையில தட்சன் பலதும் சொல்லி இன்சல்ட் பண்ணினானே, என்னோட அப்பாவாக்கும் அவர் பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதியாக்கும், எல்லாம் சரிதான், இருந்தாலும் செஞ்சது அதர்மமாக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் அங்கே இருந்தேனே, இப்ப இந்த யாகத்திலேயும் நீங்கள் எல்லாம் வந்திருக்க, அப்போ நீங்கள் செஞ்ச தவற நான் இதா சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தேவி இங்க சொல்லறா. தட்சன் நடத்தின அந்த வாக்ஷரங்களுக்கு ரிப்ளே மாதிரி சதீதேவி வஜ்ராயுத மாதிரி இருக்கிற தன்னோட வாக்குகளை உபயோகிக்கிறா. ஆரும் அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தேவி சொல்லறா. செய்யறது அதர்மமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சானாக்கா அந்த அதர்மத்துக்கு சப்போர்ட் நிக்க கூடாது, அதர்மத்துக்கு எதிராயிட்டு பிரவர்த்திக்கணும். மகான்மார்களை நிந்திக்கிறது கேட்டானாக்கா அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு சொல்லத்தான் வேணும். அதுக்கு சாதிக்கலை அப்படின்னா காதுகளை மூடிந்து அங்கேருந்து ஓடி போனோம், அதுவும் இல்லை அப்படின்னா பிராணனையே விடணும் அப்படின்னு தேவி சொல்லறா. அப்பாவ தட்சன், அப்பாவான தட்சன் இதுக்கு முன்னால பிரஜாபதிகளோட யாகத்துல என்னோட கணவரான பரமசிவனை பலவிதமான வாக்குகளால இன்சல்ட் பண்ணினாரே, அந்த யாக சதஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் இதா தர்மோபதேசம் பண்றேன் அப்படின்னு தேவி சொல்லாம சொல்லறா. எத்தனை பெரிய ஸ்தானத்துல இருக்கிற ஆளானாலும் பரவாயில்லை, அதர்மம் பிரவர்த்திச்சானா அத பார்க்கவும் கேட்கவும் செய்யறவா ரெஸ்பான்ஸ் பண்ணத்தான் வேணும். அதர்மத்திலேந்து அவளை திரும்ப தர்மபாதைக்கு கொண்டு வரத்தான் வேணும் அப்படின்னு தேவி சொல்லறா. என்னோட அப்பாவான தட்சனை பயந்துட்டாக்குமே நீங்கள் அத்தனை பேரும் அனங்காப்பாறையாயிட்டு ஸ்டாச்சு மாதிரி உக்காந்துட்டு இருந்த, அது தப்பாக்கும் அப்படின்னு தேவி இங்க சுட்டி காட்டுறா. தர்மரட்சகனாயிருக்கிற பகவான் பரமசிவன், பகவான் பரமசிவனை மங்கள ரூபன் அல்லாதக்கு அமங்கலனாயிட்டு பாக்கிறதுக்கு என்னோட அப்பாவுக்கு தான் முடியும். தர்மரட்சகனா இருக்கிற தர்மத்தை பரிபாலனம் பண்ற பகவான் சம்புவ மங்கள ரூபியா இருக்கிற பகவான ஆராக்குமோ இன்சல்ட் பண்றது. அத கேட்கறவா என்ன பண்ணணும், காதுகளை பொத்திண்டு அந்த இடத்திலேந்து நகர்ந்து போனோம், அப்படி இல்லைனா அப்படி பேசுறவனோடு நாக்க வெட்டி கீழே போடணும், அப்படி இல்லைனா சொந்தம் பிராணனை வேண்டான்னு வைக்கணும். இதெல்லாம் தர்மிஷ்டனான ஒருவனோடு பரமமான தர்மானுஷ்டானமாக்கும் அப்படின்னு தேவி சொல்லறா. பதினெட்டாவது ஸ்லோகம். அதஹா தவஹா உற்பன்னம் இதம் கலேபரம்.
அதஸ்தவோத்பன்னமிதம் கலேபரம் ந தாரயிஷ்யே சிதிகண்டகர்ஹிணः ந தாரயிஷ்யே சிதிகண்டகர்ஹிணா ஜக்தஸ்ய மோஹாத் ஹி விசுத்திம் அந்தசஹ ஜக்தஸ்ய மோஹாத் விசுத்திம் அந்தசோ ஜுகுப்சிதஸ்ய உத்தரணம் பிரஜக்ஷதே ஜுகுப்சிதஸ்யோத்தரணம் பிரஜக்ஷதே அதஸ்தவோத்பன்னமிதம் கலேபரம் ந தாரயிஷ்யே சிதிகண்டகர்ஹிணா ஜக்தஸ்ய மோஹாத் விசுத்திமந்தசோ ஜுகுப்சிதஸ்யோத்தரணம் பிரஜக்ஷதே. இப்ப சொன்ன விஷயங்களால எல்லாம் பகவான் பரமசிவனை இன்சல்ட் பண்ணின உங்களால எனக்கு கிடைச்ச இந்த சரீரத்தை நான் இதா வேண்டான்னு வைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ சாப்பிட்ட அசுத்த பட்சணம் உணவு அப்படிங்கிறது மனசுக்கு பிடிச்சு சாப்பிட்டாதான் அது சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு பிடிக்காம ஒரு உணவை சாப்பிட்டு தெரியாம சாப்பிட்டுட்டா அதை எப்படியாக்குமோ வாய்க்குள்ள விரல விட்டு வாந்தி எடுத்து கலவோம். அந்த மாதிரி எப்படியோ இந்த சரீரம் உங்ககிட்டேந்து எனக்கு வந்துடுத்தே, இத நான் வேண்டான்னு வைக்கிறேன் அப்படின்னு சதீதேவி இங்க சொல்றா. அதஹா அதனால, தவஹா உங்களால உங்ககிட்டேந்து, உற்பன்னம் இதம் கலேபரம் உண்டானதாக்கும் என்னோடு இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் உங்களோடு புத்திரியாக்கும் நான், துஷ்ட சுபாவம் இருக்கிற உங்களோடு பீஜத்திலேந்தாக்குமே நான் ஜனிச்சிருக்கேன். ஆக்சுவலாயிட்டு சதீதேவி அயோனிஜையாக்கும். വളർത്തപ്പാവോട് സ്ഥാനമാക്കും ദക്ഷനുക്ക് ഉള്ളത്. നമ്മളത ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல அந்த கதையில பார்த்தோம். இருந்தா கூட இந்த ஸ்லோகத்துல இப்படியாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம இப்படியே பார்க்கிறோம். இந்த சரீரத்தை அகம்ன தாரயிஷ்யே, நான் இனி வச்சுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் இந்த துஷ்ட சரீரம், துஷிச்ச கெட்டு போன சரீரம். சிதிகண்ட கர்ஹிணஹா தவா, நீங்கள் நீலகண்டன காலகூட விஷம் கழுத்துல தரிச்சுன்னு இருக்கிற இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்கு காருண்யவானாயிட்டு இருக்கிற பிரபுவா இருக்கிற என்னோட கணவரை இன்சல்ட் பண்ணினவராக்குமே நீங்கள். அதனால உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த சரீரம் எனக்கு இனி வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்களாக்குமே என்ன கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து வளர்த்துறதுக்கு வச்ச, அதனால நீங்கள் எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து உயிரூட்டினர். அப்படி இருக்கிற சரீரம் எனக்கு இனி வேண்டாம். மோஹாத் ஹி ஆசையால கெட்டுப்போன பொருளாக்கும் அப்படின்னு தெரியாம ஆசைப்பட்டு ஜக்தஸ்யா, அந்த பொருளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சாப்பிடத்துக்கு தகுதியில்லாத பொருளாக்கும் அப்படின்னு தெரியறத எப்படியாவது அத வாந்தி எடுத்து வெளியில களையறதுக்கு தோணுமே, அதே மாதிரி ஜுகுப்சிதஸ்யா நல்லதில்லாத நிஷித்தியமான
அந்தஸ்ய சாப்பாடு, நிஷித்தியமான உணவை சாப்பிட்டு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியறது அது சாப்பிடக்கூடிய தகுதி இல்லாத உணவு அப்படின்னு. அதனால உத்ஹரணம், அந்த சாப்பிட்ட வயிற்றுல இருக்கிற சாப்பாடோடு அந்த உணவோடு பார்த்த வெளியில எப்படியாவது முயற்சி பண்ணி வாமிட் பண்ணி வயிற்றுலேருந்து களையறது. உதாரணம் அப்படின்னாக்கா வயத்திலேருந்து மேல வாய்க்கு உயர்த்தி கொண்டு வந்து வாய் வழி வாந்தி எடுத்து களையறது. அப்படி துப்பிண்டு விசுத்தி வயத்தை கிளீன் ஆக்கிறது அப்படிங்கிற வேலை பிரஜட்சதே சொல்லப்படுறதே. ஹி அது நிச்சயம்தான். விரும்பாத உணவை நம்ம தெரியாம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா வாயில விரல போட்டு வெளியில சர்திச்சு களையற மாதிரி. நீங்கள் எனக்கு தந்த இந்த சதி அப்படின்னு ரூபம் இருக்கிற இந்த சரீரம் நான் இதா வேண்டான்னு வைக்க போறேன். வயத்துக்குள்ள இருக்கிற துஷிச்ச உணவை வயத்திலேந்து வாய் வழியா எடுத்து வாந்தி எடுத்து களையற மாதிரி நான் இந்த சரீரத்தை வேண்டான்னு வைக்க போறேன், எனக்கு இனி வாழண்டாம் அப்படின்னு சொல்லறா சதீதேவி. தேவி தன்னோட சரீரத்தை உபேட்சிக்க போறேன் அப்படின்னாக்கும் இங்க சொல்லறா. பிராணத்தியாகம் செய்ய போறேன்னு சொன்னா. பகவான் பரமசிவனை இன்சல்ட் பண்றத காது கொடுத்து கேட்கறவா ஒன்னு காதை பொத்திண்டு நகர்ந்து போனாம், அப்படி இல்லைன்னா அந்த துவேஷிக்கிறவாளோட நாக்க வெட்டி களையணும், அப்படி இல்லைன்னா பிராண தியாகம் செய்யணும். தேவி இங்க தேவியோட சரீரத்தை உபேட்சிக்கிறதுக்கு ரெடியாகிறா. அதனோட காரணத்தையும் சொல்லறா. யாகசாலையிலேந்து காதை பொத்தி பிடிச்சுண்டு கைலாசத்துக்காக்கும் ஓடி போகணும். வேற போக்கடമൊന്നും இல்லை. போகாதே போகாதேன்னு சொல்லிட்டும் அது கேட்காதக்கு வந்தவளாக்கும் ഞാൻ ഇനി மறுபடியும் போய் என் கணவரோடு முன்னால தலையை குனிஞ்சு நிக்கணும், அதுக்கு என்னால் ஆகாது, அதனால நான் இனி திரும்ப போக மாட்டேன். பரமசிவன் சொன்னதை கேட்காதக்கு இங்க வந்ததினாலேயாக்கும் எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் உண்டாச்சு, அதனால எனக்கு ஓடி போறதுக்கு சாதிக்காது. இனி ரெண்டாவது வழி என்னது? பரமசிவனை இன்சல்ட் பண்ணினவாளோட நாக்க வெட்டி களையணும். தட்சனோட நாக்க வெட்டி களையறதுக்கு எபிலிட்டி இல்லாதவள் ஒண்ணுமல்ல சதிதேவி. ஆனா அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கார் அவரு, புத்திரியோட ஸ்தானத்துல இருக்கிற நான் எப்படியாக்கும் உங்களோட நாக்க வெட்டி களவேன். அதனால சரீர தியாகம் செய்யறதுக்கு நான் இதா மூணாவது மெத்தட സ്വീകരിച്ചിരിக்கேன். அர்த்தநாரீஸ்வரனாயிருக்கிற என்னோட கணவர் காருண்யத்தோடு கூடிட்டு என்ன സ്വീകരിക്കத்தான் செய்வர் நான் போனேன்னா. இருந்தாலும் அது வேண்டாம், நான் சொன்னதை கேட்காதக்கு நீ போனதாக்கும், அதனாலேயாக்கும் உனக்கு இந்த கதி வந்தது அப்படின்னு அவரு எப்பவாதும் விளையாட்டாயிட்டு சொன்னா கூடியும் எனக்கு அது நோகும். தட்சபுத்திரியான என்ன இனி தாட்சாயணி அப்படின்னு ஆராதும் விளையாட்டுக்கு கூப்பிடுறது கூடியும் எனக்கு விருப்பம் இல்லை. பரமசிவன் அடிக்கடி என்ன அப்பாவோட பேரை குறிக்கிற மாதிரி தட்சனோடு புத்திரி அப்படிங்கிற மாதிரி தாட்சாயினி தாட்சாயினின்னு கூப்பிடுவர். அந்த ஒரு கூப்பாடு இனி எனக்கு கேட்கண்டாம், அது எனக்கு விருப்பம் இல்லை. நல்ல சத்குணம் இல்லாத துஷிச்ச சுபாவம் இருக்கிற
அப்பாவோடு பேரை சொல்லிட்டு இருக்கிற அந்த பேர் எனக்கு வேண்டாம். தாட்சாயினி அப்படிங்கிற பேர் இனி எனக்கு வேண்டாம். என்னோட அப்பாவை எனக்கு இப்ப பிடிக்காம போயிடுத்து. ரொம்ப ரொம்ப துஷ்ட சுபாவமா இருக்கு. என்னோட அப்பாவோட நாக்க முறிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு அப்படி நான் கொடியும். அப்படி செய்யக்கூடாது. புத்திரியாக்குமே நான். அதனால நான் இதா சுயமாயிட்டு என்னோட இந்த சரீரத்தை வேண்டான்னு வைக்க போறேன்.